சொல்லுங்க பரத், இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம்? நீங்க வந்திருக்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல்லான செட்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்க இருக்கிற வந்துட்டு லீட்ஸா இருக்கட்டும், ஆன்டகனிஸ்ட் லீட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டுமே வந்துட்டு நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள் நம்ம சீரியல்ல பார்த்து கத்துட்டு இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு செட்டில் அப்படி நேர் டு நேரா பார்த்து நிறைய விஷயங்கள் பேச போறோம், பழக போறோம், தெரிஞ்சுக்க போறோம். யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா 3 முடிச்சோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். ஸோ இங்க வந்துட்டு நாங்க நிறைய பேரை இன்டர்வியூ பண்ண போறோம், மீட் பண்ணி அது யாருன்னுலாம் தெரிஞ்சுக்க ஷோக்குள்ள போலாம் வாங்க. தீப்ஷி சொல்லுங்க பரத். வந்துட்டோம். வந்து 3 முடிச்சுன்னு சொல்றதை காட்டிலும் மக்களை பிடிச்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு வலையில வந்துட்டு மக்களை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த 3 முடிச்சுல வந்துட்டு சுந்தரவல்லி, அதாவது இந்த வீட்டோடைய ராஜமாதா அப்படின்னு சொல்லணும்னா அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறீங்க ராஜமாதா? ராஜமாதா மாதிரி இருக்கேன், நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கீங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு. பிகாஸ் உங்களை பத்தி சில வார்த்தைகள் சொல்லணும்னா the most loved person for who you are. ஓகேங்களா? at the same time நீங்க கொடுக்குற ஆக்டிங்கை பார்த்து அவ்வளோ மக்கள் வந்துட்டு பயமுறுத்தி வாவ் என்னம்மா இப்படி அவங்க ஆக்டிங்ல சொல்றேன் மேம், அவ்வளோ ரியலிஸ்டிக்கா அவ்வளோ ஹானஸ்டா பண்ணும்போது ரெண்டுத்தையுமே நீங்க ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. லவ் அண்ட் ஹேட் ரெண்டுத்தையுமே நீங்க அவ்வளோ அழகா பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். சொல்லுங்க, ஜர்னி வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு மேல போயிட்டு இருக்கு. how do you feel now at this point? how do I feelனா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா சொல்ற மாதிரி என்னோட ஒரிஜினல் கேரக்டர்லேருந்து டோட்டல் ஆப்போசிட். பட் ஒன் திங் காமன் இஸ் பர்ஃபெக்ஷன். அதனால தான் அரகன்ஸ் இவ்வளோ இருக்குது சுந்தரவல்லிக்கு. பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஜென்ரலாக ஹியூமனிட்டியோட இருக்கிற ஒரு பர்சனை வந்து டோட்டலாக அகேன்ஸ்டாக அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது 2.5 years ஒர்க் பண்ணும்போது எப்படி அப்படியே போர்ட்ரேட் ஆகிடுவோமோங்கிற பயத்திலேயே வந்து ஐம் ஒர்க்கிங். ஸோ அதில் பேலன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அது டாஸ்காக இருக்குது எனக்கு. இல்லை, இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு வில்லி அப்படின்றதெல்லாம் தாண்டி பையனை ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவுக்கு. ஆமாம், அதுதான் பையனை ஓவரா பிடிச்சதுனால தான் வந்து அந்த டிபிக்கல் மாமியார் அந்த இது இருக்கு இல்லையா, ஃபீல் இருக்கு இல்லையா, அது ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. நம்ம பையனோட அந்த லவ் அஃபெக்ட் ஆகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சூர்யா மேல் தான் எல்லா தப்புமே. அவரு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்காம அம்மாக்கு அகெயின்ஸ்டா பிஹேவ் பண்ணுங்கிறதுக்காகவே ஒரு நந்தினிங்கிற கேரக்டர் உள்ள கொண்டு வந்து, அது எனக்கும் அந்த நந்தினிக்கும் சம்மந்தமே இல்லை. பாட்டுக்கு அவ வேலையை பாக்குறா, நான் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன். நடுவுல கோத்து விடுறது வந்து என் பையன் தான். அவருதான் வில்லன், இவங்க வில்லி கிடையாது. ஆக்சுவலா நான் கிடையாது, தெரியாம போட்டு ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த 2 வருஷம் இன்னைக்கு வந்து ஒரு 600 எபிசோட்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. பயங்கரமான ஒரு இடத்துல இருக்கு, மக்கள் மனசு இடம் பிடிச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்துட்டு உங்களுக்கு உங்களோட இந்த ஒரு கேரக்டர் சொல்லும் போது, சுந்தரவல்லின்ற ஒரு கேரக்டர் சொல்லும் போது அந்த மீட்டர் எப்படி இருந்துச்சு? அதுல இருந்து அது எப்படி இம்ப்ரவைஸ் ஆகி போச்சு? நோ, எனக்கு அந்த கிளீஷே வில்லியா இருக்க வேண்டாங்கிறதுல ஃபர்ஸ்ட் அதுல I was very sure about it. அதனால எப்படியெல்லாம் வந்து அதை வந்து ஒரு தனிமைப்படுத்தி காட்ட முடியுமோ மேக்ஸிமம் என்ன அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்டைலிஷாக ரொம்ப பார்த்து அது நான் கஷ்டப்பட்டு செதுக்கினேன். அண்ட் எனக்கு கூட அதுக்கு கம்ப்ளீட்டாக துணை இருந்தது பார்த்தீங்கன்னா டைரக்டரும் ரைட்டரும் தான். ஏன்னா அந்த டயலாக்ஸாக இருக்கட்டும், அந்த த்ரோவோட டயலாக்ஸ் கொடுக்குற விதமாக இருக்கட்டும், அண்ட் டைரக்டர் எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் இல்லை, ஒரு அம்மா கேரக்டராக இல்லாமல் அவர் வந்து எனக்கு ஐ ஷுட் டெல் ஹிம், நந்தகுமார் சார் வந்து ஹீ இஸ் அன் அசோசியேட் ஃப்ரம் பி வாசு சார். ஸோ அதனால அவர் வந்து ஹேண்டில் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னன் விஜய் சாந்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் படிக்காதவன்ல வந்து ஸ்ரீவித்யா மேம். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் வந்து மைண்ட்ல வச்சுட்டு என்ன ஹேண்டில் பண்ணுவார். அதாவது விமன் கேரக்டர் பவர்ஃபுல்லா போர்ட்ரே பண்ணக்கூடிய ஒரு ஜஸ்ட் அது வந்து அந்த பவர்ஃபுல்னஸ் எப்படி வந்து ஒரு கேஷுவல் பீப்புள் முன்னாடி நெகட்டிவா ஆகுது அப்படிங்கிற அந்த விஷயம் தான். பவர் இருந்தாலே கொஞ்சம் நெகட்டிவா தெரியும்ல. அதனால யூஸ்வலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த சீரியல் நடிக்கும்போது யூ ஆர் மோஸ்ட்லி நீங்கள் சுந்தரவல்லியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு நாள் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்துட்டு அந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கு. How much has சுந்தரவல்லி affected பிரீத்தி? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அதோட இம்பாக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குமா, இல்லை டப்புனு யூ கேன் பி லைக் சேஞ்ச்? இல்லை, இம்பாக்ட் எப்படின்னா எனக்கு ஹோல் டேல நான் அந்த மாதிரி எனக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக ஏதாவது நடிச்சிட்டேன்னா எனக்கு அந்த டே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ இப்போ ஃபியூ எபிசோட்ஸ்க்கு முன்னாடி கூட அந்த 1-on-1 மாதிரி ஒரு சீன், அந்த கம்ப்ளீட் எபிசோட் 1 hour எபிசோட் நடிக்கும் போது எங்களுக்கு தெரியல, பட் 1 hour எபிசோடே ஒரு சீன் பண்ணியிருக்கோம் 1-on-1 நானும் சூர்யா மட்டும். ஸோ ஆக்சுவலாக அன்னைக்கு நான் வந்து நிறைய டேல அன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு எனக்கு பர்சனலாகவும். ஸோ பட் அதை மீறி நான் கார் ஓட்டிட்டு ரிட்டர்ன் போகும்போது ஐ வாஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைட். அப்படியே காமாக இருந்தேன். அங்கே காமாக அந்த அந்த நான் ரொம்ப தூரம் இருக்கேன். ஸோ ஈசிஆரில் இருக்கும்போது அந்த 1 hour ட்ராவல் வந்து இந்த காம்னஸ்லேருந்து அப்படியே ஸ்விட்ச் ஆஃப்
ஆன் டு பிரீத்தி அண்ட் சுந்தரவல்லி அது ஆயிடும். ஆனா எனக்கு வந்து அந்த டே சாட்டிஸ்ஃபை ஆனோம்னா நான் ஹெவியா ஏதாவது சீன் பண்ணா ஐ வில் பி வெரி சாட்டிஸ்ஃபைட். ஸோ பிரீத்தி as a person is a very humorous person சொல்லிட்டு உங்களோட டீம் மெம்பர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், எந்த கேப் எல்லாரையும் வம்புக்கு இழுத்துட்டே இருப்பேன். கொஞ்சம் லைட்டா செட்டை பிடிச்சவங்க, கொஞ்சம் லைட்டா வெரி ஹியூமர்ஸ், கிடைக்கிற கேப்ல எல்லாரும் கலாச்சிக்கிட்டு யூ வில் கீப் த செட் வெரி ஹாப்பி இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு பர்சன் வந்துட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏதாச்சும் சீரியஸா பேசும்போது ஐயோ இங்கே கவுண்டர் வருது, அந்த கவுண்டர் சொல்லணும்னு எனக்கு தோணுது, அந்த மாதிரி நிறைய மைண்ட் வைஸ்ல போயிடும். அதுவும் நிறைய பிரபு சார், அதாவது இது யாரு, ஐயோ அவரோட ஒரிஜினல் பேர் தான் வருதே தவிர இது அருணாச்சலம், என்னோட ஹஸ்பண்ட் கேரக்டர் இருக்கார்ல, பாவம் அவர் தான் நிறைய வாங்குவார் என்கிட்ட. ஏன்னா காம்பினேஷன் சஜஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ நிறைய கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னை மீறி டயலாகை மீறி நிறைய வந்து எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை சேர்த்து திட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன். அவர் அப்பப்போ சொல்ல ஏய் பர்சனல்லாம் வரக்கூடாதுங்க, சஞ்சீவை திட்டுறதுலாம் இங்கே வருது, ஒத்துக்க மாட்டேன் நான் இதை அப்படின்பாரு. ஸோ மேக்ஸிமம் மாற்றுறது அவர் தான். அவர் அதுக்கப்புறம் காம்பினேஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது கிருத்திகா ஃபஸ்ட்டு பொண்ணு கேரக்டர். ஸோ அவங்களும் வந்து அக்கா அக்கா அக்கான்னு கலாடா பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவள் ஏதாவது ஆக்ட் பண்ணும்போது ஓ இதை நீ பண்ணியா, இப்படியா, இது எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு பண்ணுமா அப்படின்லாம் சொல்லுவேன். ஸோ எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக தான் போகும் ஆக்சுவலி. அவங்க அடுத்தது சூர்யா. எஸ் ஓகே, சூர்யா அண்ட் நந்தினி இப்போ தனியாக பேசியே ஆகணும். ஏன்னா இப்போ அவங்களும் வந்துட்டு இந்த நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பில்லராக தான் இருக்கிறீங்க. இதில் எந்த ஒரு பில்லர் போனாலுமே கூட இந்த 3 முடிச்சு இப்படி இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நந்தினி சூர்யாவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், பிரீத்தியா சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்கள பிடிக்கும்? நியாஸ் அண்ட் ஸ்வாதியா? யா, நியாஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக். ஏன்னா செட்டில்ங்கிறதும் அவன் கேரக்டரோட ரொம்ப ஒன்றி, அந்த கேரக்டர் வந்து சூர்யாங்கிற கேரக்டர் எங்குமே டவுன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவரே செல்ஃபாக என்ஜாய் பண்ணிப்பான். இப்போ வந்து எப்படின்னா இது வந்து போட்டி பிட்வீன் சூர்யா அண்ட் சுந்தரவல்லின்னு இல்லாமல் பிரீத்தி வாசஸ் நந்தகுமார் சாராக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அவர் என்னன்னா நந்தகுமார் சார் வில் பிளே த சூர்யா ரோல். அவருக்கு வந்து கவுண்டர்ஸ் வந்து நான் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சொல்லிட்டேன் இல்லை ஏதாவது எக்ஸ்பிரஷன் பண்ணேன்னா நந்தகுமார் சார் வந்து எடுத்து கொடுப்பாரு, ஆன் ஸ்பாட்டில் எடுத்து கொடுப்பாரு. நியாஸோட டேலண்ட் என்னன்னா அவர் நந்தகுமார் சார் என்ன ஸ்பாட்டில் எடுத்து கொடுத்தாலும் உடனே அதை பிக் பண்ணி ரிட்டன் கவுண்டர் கொடுப்பான். ஸோ அது ரியல் காம்படிஷனாக இருக்கும் அந்த ஒரு மொமெண்ட்ல, ஒரு செகண்ட் செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் இட் வில் பி அ ட்ரையாங்கிள். ஸோ அது கட் சொன்னோடனே எல்லா 3 பேரும் சிரிப்போம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப காம்படேட்டிவ் அண்ட் ரொம்ப எந்தூசியாஸ்டிக் டுவர்ட்ஸ் ஹிஸ் கேரக்டர். அண்ட் பர்சனல் பியாண்ட் த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் செல்லப்புள்ள தான். நான் வந்து நல்லா திட்டுவேன், வாடா போடான்னு தான் பேசுவேன். அண்ட் அந்த ஒரு பாண்டிங் எப்போவுமே இருக்கும். ஸ்வாதி எப்படின்னா ஷீ இஸ் ஆக்சுவலி ரெண்டாக இருப்பா செட்டில். ஒன்று ரொம்ப டல்லாக, திடீர்னு உடம்பு கொஞ்சம் அவளுக்கு எங்காவது இங்கே நகத்தில் அடிபட்டாலும் ரொம்ப டல் ஆகிடுவா, அப்செட் ஆகிடுவா, ஒரு மாதிரி மூடியாக இருப்பா, நம்மளுக்கு தெரியும். அதனால நான் எப்பவுமே அந்த மாதிரி மூடியாக இருந்தால் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக எப்படின்னா ரொம்ப கலகலகலன்னு எல்லா ரூமுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு ஷார்ட்டுக்கு ரெடினா அவளை தேடணும் அப்படிங்கிற மாதிரி எங்காவது இருப்பா. துருத்துருன்னு ரொம்ப கலாட்டாவாக இருப்பா. திடீர்னு பார்த்தா இப்போ நீ சாஃப்டாக இருக்கணும், என்னை பார்த்து பயப்படணும். மேக்சிமம் திடீர்னு பார்த்தா ஸ்வாதியாவே இருப்பா அந்த இடத்துல. நந்தினி இல்லை நீ சுந்தரவல்லியை பார்த்து பயப்படணும், கொஞ்சம் பயப்படு அப்படின்னா அந்த மாதிரி வெரி என்ன சொல்றேன், செட்ல வந்து எப்பவுமே ஹாப்பனிங்கா இருப்பா. சூப்பர். இப்போ என்ன நீங்க ஒரு டைரக்டர் மேம், ஓகேங்களா? நீங்க வந்துட்டு உங்களுக்காகவே வந்துட்டு ஒரு கதை கிரியேட் பண்றீங்க, உங்களுக்காகவே ஒரு சீரியல் கிரியேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ரோல், என்ன மாதிரி கேரக்டர் நீங்களே உங்களுக்கு கொடுத்துப்பீங்க? எனக்கு வந்து ஒரு ரவுடி மங்கம்மா அந்த மாதிரி ஒரு ரோல். ரொம்ப டேரிங், இட்ஸ் நாட் பாசி, டேரிங் லேடி who takes care of the family. Okay. It's not that அமைதி வேலை அப்படியெல்லாம் இல்லை, நான் இப்படித்தான் அப்படின்னு இருந்துக்கிட்டு டேரிங்கா இருக்கிற ஒரு லேடி, ஒரு ஃபேமிலி ஷோல்டர்ல வச்சிருக்கிற மாதிரியான ஒரு. அது எல்லா ஹீரோயின்ஸும் இப்படி அப்படிதான். பட் அமைதி வேலைலாம் இல்லை, லோக்கலா இறங்கி பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வரட்டும். அந்த மாதிரியான ரோல் நிறைய விதமாக நிறைய விஷயம் வித்தியாசமாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுறீங்க, அந்த மைண்டில் இருக்குது, அதுவே பெரிய விஷயம். அண்ட் இதை பார்க்குற மக்கள் அவங்களுடைய சப்போர்ட், அன்பு இல்லாமல் இது எதுவுமே வந்து நாட் பாசிபிள் இல்லை. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க உங்களுடைய அன்பை, எப்படி இருக்கு? இல்லை அது குவைட் பிளஸ்ட். என்னன்னா நம்ம என்ன பண்ணாலும் அழகாக எனக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்து ஓகே இவ பண்ணுவாங்கிற நம்பிக்கையில் பார்க்க ஆரம்பித்து அதை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் ட்ராவல், எதை கை வச்சாலும் சக்ஸஸ் கொடுக்குறாங்களே, அதுக்கு வந்து காட் பிளஸ், தேங்க்யூ ஸோ 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 மச்.
எப்போவுமே அந்த ஒரு நன்றி விசுவாசத்தோடயே ட்ராவல் பண்ணுவேன். சூப்பர். அதாவது பொதுவாக வந்துட்டு இந்த தேட்டர் வேல்யூ, க்ரௌட் புல்லிங் ஃபேக்டர் அப்படின்லாம் நிறைய வேர்ட் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பிரீத்தி அந்த மாதிரி சொல்லலாம். அவங்க வந்துட்டு ஒரு சீரியலில் ஒரு அங்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கே ஒரு க்ரௌடு வரும். ஓகே, இவங்க வராங்க, இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி ஒரு ரோலாக இருக்கும், அதை சுற்றி என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய ப்ராமிசிங்காக பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய மெம்மேலும் பண்ணுங்க, எங்களை என்டர்டைன் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்ம கூட 3 முடிச்சுல இருந்து சுரேகா அண்ட் மாதவி 2 பேர் நம்ம கூட இருக்கிறாங்க. ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா ஹாப்பியா இருக்கோம். என்ன சுரேகா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல சீரியல்ல. பாக்கும்போதே தெரியுமே அந்த அளவுக்கு சந்தோஷமா இல்ல, எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ரெஸ் ஆனது வந்துட்டு லாவண்யாவோட இந்த ஒரு ஹேர் ஸ்டைல்ல தான். சுரேகாவோட ஹேர் சரி விடுங்க, சுரேகாவோடைய ஹேர் ஸ்டைல்ல. ஏன்னா வந்து கடத்திட்டு போய் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இன்னொன்று, இன்னைக்கு பார்க்கறதுக்கு என்ன கொஞ்சம் டல்லா இருக்கிறீங்கன்னு எல்லாருமே நாங்கள் ஃபீல் பண்ணோம். அப்பதான் சொன்னாங்க, இல்லை இப்போ அந்த ரோல் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால. ஓகே, நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி சீரியல்ல தான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா அப்படி இருக்கீங்க, ரியல் லைஃப்ல ரொம்ப சமத்தா ரொம்ப சாந்தமா? இதுக்கு நானே எப்படி பதில் சொல்றது? நான் சொல்றேன். அதுக்கு இவங்கிட்ட கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. such a pretty சாந்தம் டு தி கோர். ஆமா, இவங்க வந்து உங்க லைஃப்ல ஒரு அக்காவாவோ பார்ட்னராவோ எப்படி கிடைச்சாலும் கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்படி அந்த மாதிரி. ஆனா அவங்க ஃபேஸ் பாத்தீங்களா நீங்க? அதை நான் அவங்க சொல்றது எதுவுமே நம்பாத மாதிரியே இல்ல பாத்தீங்க. சாந்தமாவோ சொன்ன உடனே கொஞ்சம் நிஜமாலே குழந்தை உண்மைதான் சொல்றியா? உண்மை. அது நான் இல்லாதப்ப சொல்லலாம், ராட்சசி கிராதிகி இந்த மாதிரி ஒரு அக்கா மாதிரி ஆகுமான்னு இல்லாதப்ப சொல்லலாம். ஏன்னா நிஜமாலே ஷி ஆல்வேஸ் சேஸ் தட் என் அக்கா மாதிரியே நீ பண்ணிட்டு இருக்க. லைக் அவளோட டேலண்ட் எல்லாம் வந்து நான் பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். அதை இம்மீடியட்டா எனக்கு எல்லார்கிட்டயும் போயிட்டு இங்க பாருங்க சூப்பரா கியூட்டா அதை பண்ணுவா பாருங்க, ஏன் அப்படியே அக்கா மாதிரியே இருக்கேன், அக்கா மாதிரியே இருக்கு அப்படின்னு. ஸோ ஐ லவ் டு ஆக்சுவலி அட்மையர் ஹர் சோ மச். அதுதான் நாங்க இப்போ இதுல இருந்தே நாங்க எடுக்கிறோம். அந்த என்ன டேலண்ட் அப்படி எக்ஸிபிட் பண்ணுவாங்க, அந்த கியூட்டா அந்த டேலண்ட் எங்க கிட்ட எக்ஸிபிட் பண்ணா 2 பேரோட வர்க்க ஒரே பர ரீப்ளேஸ் பண்ணி ஆங்கரிங் பண்ணிட்டு போயிட்டே இந்த மாதிரி கோத்து விடுவாங்க. நான் நல்லதானே சொன்னேன் இவங்களை பத்தி. இல்ல நான் என்ன தெரியுமா, ஆல்ரெடி இல்ல இப்போ நாங்க பார்த்தே ஆகணும். இப்போ வந்துட்டு இந்த வணக்கம் தமிழா எபிசோட் ஆங்கர் நீங்க தான். இல்லங்க, நம்ம சன்லயே நிறைய பண்ணிருக்கேன். வணக்கம் தமிழாவும் நானே பண்ணிருக்கேன். ஒரு வருஷம் பாருங்க, நான் என்ன சொல்றேன், அதாவது இப்போ வந்து லாவண்யாவா பார்த்தோம் அப்படின்னா, லாவண்யா வந்துட்டு ஒரு ரேடியோல இருந்திருக்கிறீங்க, கரெக்டா? ரேடியோல இருந்திருக்கிறீங்க. அதுக்கப்புறமா இந்த கண்டென்ட் அப்படியே சரி விடுங்க, நீங்க ஆங்கரிங் பண்ண வேண்டாங்க. ஆனா அவங்க சொன்னது என்னன்னா, கியூட்டா சில விஷயம் பண்ணுவாங்க, நான் அதை அட்மையர் பண்ணுவேன் பயங்கரமான. என்ன அப்படி கியூட்டான மொமெண்ட் என்ன பண்ணுவாங்க அவங்க? அதாவது ஆஃப் ஸ்கிரீன்ல டேக்குக்கு முன்னாடி அது ரொம்ப பவ்யமாவோ கோவமாவோ இருந்துட்டு இருக்க வேண்டிய சீனு, அதுக்கு முன்னாடி எல்லா சிலுமிஷமான எல்லா வேலையும் பண்ணிட்டு டேக் ஆக்ஷன் நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எய்தர் அது லாஃபா இருக்கலாம், இல்லைன்னா எப்படின்னு போது சார் ஆக்ஷன் சொல்லியிருப்பாரு, ஐயோ இப்ப நான் சாந்தமா இருக்கணும், ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கணும். இவ பண்றதெல்லாம் பண்ணிட்டு பிஹைண்ட் த சீன்ஸ் வேற லெவல்ல ஆக்டிங் பண்றவா. ஒண்ணு அதை பண்ணுவா, இன்னொன்னு எனக்கு அவளை பார்த்து பயங்கர அட்மைரிங் திங் என்னன்னா, ஷீ ஹேஸ் so much of talents in her, including நம்மளால வந்துட்டு ஒரு ஆங்கரை கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் நாட் ஈஸி திங். பட் அவளை நான் பார்த்த வரைக்கும் அவ சொன்ன வார்த்தை, அதனால இவ என்ன பார்த்து சாந்த சுரபி. ஏன்னா நான் வந்து என்னால வந்து எக்ஸ்பிரசிவா தான் நடந்துக்க தெரியும், எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ற சென்ஸ் கிடையாது. இவகிட்ட இருந்து நான் கத்துக்கணும் நான் வாழ்க்கையில நினைக்கிறேன் அப்படின்னா, how to control your emotions even in your peak stage. அது என்னவா இருந்தாலுமே சரி, இவ்வளவுதான் என்னோட மோட். எப்போதுமே அந்த நியூட்ரல் மோட் எனக்கு அவகிட்ட இருந்து கத்துக்கணும்னு இல்ல, அது எப்பயுமே இல்ல, அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இன்னொன்னு, ஒரு முதிர்ச்சி அடைய நம்மளுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்துகிட்டே இருக்கும். இல்ல கரெக்டா சுரேகா? எனக்கு அது தெரியாது. ஏன்னா குழந்தைகிட்ட இருக்க மெச்சூரிட்டி வயசானவங்க கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. வயசை பொறுத்து அதான் எனக்கு வந்து இந்த நேரத்துல அந்த டேலண்ட் வெளியில கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன், நான் கொண்டு வந்துட்டேன். எனக்கு இது போதும். சரி, ஓகே. டாக்கிங் அபவுட் உங்களுடைய ரோல்ஸ் எல்லாம் தாண்டி என் தலைவி என்னமோ சொல்ல வராங்க. இல்ல இவங்க வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு அழகான விஷயம் கத்துக்கிட்டீங்க இல்லைங்களா, அதே மாதிரி நீங்க உங்களோட சோல் சிஸ்டர் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? நான் சொன்னா நீங்களா இதோ ஒரு விஷயமா நினைக்காதீங்க. ஆனா சாப்பிடுறது நிஜமாவே தெரியாது. விஷயம் என்னன்னா, கும்பகர்ண மாதிரி உட்காந்து அப்படிலாம் இல்ல, கிடைச்சத ரசிச்சு சாப்பிடுறதுங்கிறது ஒரு கலை. கண்டிப்பா இல்ல, நேரம் கூட கிடையாது. முழுங்கிட்டு நம்ம வரோம், தண்ணி ஊத்தி முழுங்கி வச்சு போலாம். இல்ல, இவங்க உடம்பு சரியில்லை வாட் எவர், அவங்களுக்கு கிடைச்ச போர்ஷனை அதை டேஸ்டியா சாப்பிடணும், அதை ரசிச்சு சாப்பிடுவாங்க. இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் பண்றது இதெல்லாம் இதுக்கு தானே அப்படிங்கறதுல வேல்யூஸ்க்கு மேல டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த செட்ல இருக்கிற டாப் மோஸ்ட் ஃபேவரட் மெமரினா என்னன்னு சொல்லுவீங்க? சரி, நீங்க ஒரு மெமரி சொல்லுங்க. நீங்க ஒரு தனியா இண்டிவிஜுவலா உங்களுக்கான மெமரியை பத்தி. முதல்ல 3 முடிச்சு ஆரம்பிச்சும் போது வந்துட்டு சூர்யா எப்படி எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது,
ஃபர்ஸ்ட் சீனு அவன் வந்து அந்த 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 என்ன சொல்றது குடிகாரன் ஆல் தீஸ் திங் இந்த மாடிப்படியில இருந்து வந்துட்டு அந்த சேரை நவுத்தி போட்டு ஒரு மாதிரி உட்காரணும் உண்மையாவே பீதியாகி நடிச்ச ஒரு விஷயம் அது ரியல் ஃபேஸ்ல வந்து எக்ஸ்பிரஷன் இருக்கும் ரேதர் தென் ஆர்டிஸ்ட் நம்ம நடிக்கிறோம் தானே இது டேக்கு பாக்கு அதெல்லாம் நிஜமாலே எல்லாரும் தப்பிச்சா போதும்னு ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் நியாஸ் அண்ட் அதுக்கப்புறமா இப்ப சமீபமா வந்து சங்கமம் போயிருக்கும் போது கபடி ஆடினாங்க ஓ மை காட் ரெண்டு பேருமே பின்னி பெடல் எடுத்தாங்க ஆஸ் நான் வந்து மோர் தென் அந்த கேரக்டரை பார்த்ததை தாண்டி நான் ஒரு ஃபேன் பேஸா வந்துட்டு எனக்கு சார் எங்க பக்கம் வரல கேமரா நான் நிஜமாலே சேர் பண்றேன் வச்ச ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது ஸோ ரெண்டு பேருமே செம்மையா ப்ளே பண்ணாங்க அது நான் ரொம்ப ரசிச்சேன் இந்த மொமெண்ட் எல்லாம் நீங்க அப்படியே ருசிச்ச ஒரு மொமெண்ட் இல்ல அது தவிர்த்து எங்க 3 பேர் ட்ரியோ ஒன்று இருக்கு நானே ஆத்துக்காரு என் தங்க இந்த காம்பினேஷன் ஆரம்பத்துல இருந்து வந்தது அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் இப்ப சமீபமா ஆனது அதெல்லாம் புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நாங்க முதல்ல அப்பதான் எல்லாருமே நாங்க வந்து அன்னோன் பர்சன்ஸ் பட் சேர்ந்து இருக்கும் போது இந்த ட்ரியோ எப்போதுமே வந்து ஆன் ஸ்கிரீன்ல ஹிட் ஆகிறதுக்கு டைம் ஆச்சோ இல்லையோ எங்களுக்கு ஆஃப் ஸ்கிரீன்ல டே 1 டே 2ல இருந்தே ஜாலியாக ஆரம்பிச்சோம். சரிங்க, இப்ப நான் கேக்குறேன்னா இப்ப ப்ரோட்டாகனிஸ்டா இருக்கிறத காட்டிலும் ஆன்டகனிஸ்ட் டீமா இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, வில்லன் டீம், இதுதான் வந்துட்டு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும், இதுதான் இந்த கிரிப்பிங்கா வச்சிருக்கும். வில்லன் சைடுல இருக்கிறது இந்த மக்களை வந்துட்டு ஏதாவது முணுமுணுக்க வைக்கிறதுன்ற ஒரு சைடா இருக்குல்ல, எப்படி இருக்கு? வீட்ல நிஜமாலே இந்த பர்சனலாவே என்ன திட்டிட்டே இருக்காங்க பிகாஸ் ஆஃப் மாதவி கேரக்டர் அப்படினால. பட் ஈவன் தோ பீப்புளுக்கு அது தெரியுமோ தெரியாதோ அது அந்த அளவுக்கு திட்டு வாங்குற அளவுக்கு அது பயங்கரமா ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆனா பர்சனலா ரொம்ப பயங்கரமா எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எங்கேயோ ரொம்ப திட்டுறோம், பயங்கரமா திட்டுவாங்க. சரி, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல பர்சனலா எடுத்துக்கிறாங்கன்றது எப்ப தெரியுது? சில பேரை நீங்க போய் பாப்பீங்க, இன்டராக்ட் நேத்திக்கு ரீசெண்டா என்னோட சித்தப்பாவை நான் ரொம்ப வருஷம் வச்சிருந்தேன், எல்லாம் ஓகே தான், மாதவியாவே வாழாத நீனு ஐயோ சாதாரணமா பேசினாலும் கொஞ்சம் சத்தம் எடுத்து பேசினா மாதவின்ற வார்த்தை வருதுன்ற போது அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கேரக்டர் மேல கோவம் இருக்கு. ஸ்வீட், நீங்க சொல்லுங்க உங்களுக்கு சுரேகா ஃபேவரட் டாப் மோஸ்ட் மெமரினா என்னன்னு சொல்வீங்க? நிறைய இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷத்துல கொஞ்சம் நிறைய இருக்கு. எனக்கு ரீசெண்டாக ஞாபகம் இருக்குதை நான் சொல்கிறேன். ரீசெண்டாக இப்போ எனக்கு இந்த ட்ராமாலாம் நான் வந்து ஆக்ட் பண்ண ஒரு சீக்வன்ஸு, அது வந்து சார் சொன்னார், ஓகே நம்ம இது ஒன்லைன் போயிடலாம், கட் வேணாம் இது போயிடலாம். ஓகே சார் டன். போயாச்சு. போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் சார் வந்து சூப்பர் போட்டி நடிக்குது இந்த பொண்ணு அப்படின்னாங்க. எங்க சார் சொல்ல மாட்டார் ஈஸியா, எவ்வளோ நடிச்சு என்ன பண்ணாலும் ஓகேம்மா அடுத்து போகலாம், என்ன போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சார் சொன்னார், சூப்பர்மா போட்டி நடிக்குது பொண்ணு, என்னால் நம்ப முடியல, அவர் கலாய்க்கிறாரோ சார் நிஜமாவா அப்படின்னு. அப்புறம் கேமராமேன் உள்பட இல்ல ஆக்சுவலி ரொம்ப ஓப்பனா சொல்லணும், இது இவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு தெரியாது. we all love her humor sense. ஓகே, அதுல சார் எங்க டைரக்டர் வந்து பயங்கர ஹியூமர் சென்ஸ்க்கே வந்து டாப் மோஸ்ட் பர்சன். இப்படி ஒரு சின்ன கேப்லலாம் வந்துட்டு சீன் இம்ப்ரூவைசேஷன் வேற லெவலில் பண்ணுவார். அதில் இவளோட சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் மூவ்ஸையும் வந்து பயங்கரமா ரசிப்பார். ஸோ அப்படி நாட்டியாகவும் வில்லத்தனமாகவும் பண்ணிட்டு இருந்த புள்ள when coming to the serious point, when she is so like haunted-ஆ ஃபீல் பண்ணியிருக்கும் போதும் அந்த பேனிக் மோட்ல இருக்கும் போதும் அவள் அழுக என் மேலே கத்தியிருக்கும் போதெல்லாம் நிஜமாலே சலைவா வெளியில கொட்டி ஒரு பேனிக் மோட்லாம் அதில் வந்து என்ன மாதிரி சீன் கொடுத்தாலும் பிரித்து எடுக்கிறாடா அப்படின்னு உண்மையாக அந்த அப்ளாஸ் வந்து சார் வந்து சூப்பர் சுரேகா அப்படின்ட்டு அதுதான் ஜாலி ஆயிட்டா கொண்டு விஸ்வாமித்திரர் கையாலே நம்மளுக்கு அந்த ஒரு அந்த மாதிரி அது கேமராமேன் சார் எல்லாம் அப்படின்னாங்க. இது வரைக்கும் நம்ம மற்ற ஆக்டர்ஸ்லாம் இன்டர்வியூ சொல்லி தானே பார்த்துருக்கோம், ஓகே அப்படின்னு இருக்கும். ஆனா அதை நம்ம அனுபவிக்கும் போது நைஸ்ல எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ்ல அது ஆமால, இது சம்திங் ஒரு சாட்டிஸ்ஃபை கொடுக்குது இல்ல, அந்த மாதிரி இருந்து. இன்னொன்னு நீங்க இதெல்லாம் சொல்றத வச்சு பார்க்கும்போது ஒரு சைடுல வந்துட்டு ஒரு பாண்டிங் இருக்கு, இன்னொரு சைடுல ஒவ்வொருத்தரும் வந்துட்டு போட்டி போட்டு அந்த ஒரு ஆக்டிங் அப்படின்றது எங்கேயாவது ஒரு அப்ரிசியேஷன் நம்மளுக்கு கிடைக்காதான்றது, இதெல்லாமே டைரக்டரோட பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவு சக்சஸா இருக்கும், எல்லாரும் எவ்வளவு வந்துட்டு அவங்களுடைய ஃபுல்னஸ் கம்ப்ளீட்டா கொடுத்து நடிக்கிறாங்க அப்படின்னு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு 3 முடிச்ச இந்த அளவுக்கு நீங்க வந்து பொசிஷன் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சன் டிவி எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுக்கிறவர் அவரு. இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு டக்குன்னு எடுத்த உடனே இதான் சீனுனா நீங்க இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிலாம் காட்ட மாட்டார், இதான் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். உங்களோட உண்மை என்ன நீங்க பண்றீங்களோ அதை பண்ணுங்க, அதுல ஆட் பண்ணணும்னா நான் பண்றேன், ஆனா மத்தபடி என்ன இருக்கோ அது அப்படியே ராவா எடுக்கிறது அப்படியே அவங்கள அதுவா எடுத்துக்கிற விஷயம். சோ அது நமக்கே அப்பதான் தெரியும், நான் அது பண்றது ஓகேவா அப்படின்னு நமக்கு இருக்கிறதெல்லாம் அவர் டிக் பண்ணுவார், நல்லா இருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் உங்களுக்கே வரல. இப்ப SNK எல்லாம் போறோம், சன் நட்சத்திர கொண்டாட்டம் போகும்போது பேனர்ல வந்துட்டு 3 முடிச்சோடைய அந்த ஃபேஸை பார்த்தாலே மக்கள் ஜாலியாயிருவாங்க, அப்ப இந்த டீம் இறங்கி இருக்கு அப்படின்னு. மக்கள் ஒரு பெரிய சப்போர்ட். இன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அவங்க இதை வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறதா கண்டினியூஸா. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஈஸியா சொல்றோம் நான் OTTல பிங் வாட்ச் பண்ணுவேன்னு, ஆனா உண்மையான பிங் வாட்ச் பண்றது சன் டிவி நேயர்கள் தான். ஸோ இந்த மக்கள் உங்களுக்கு இந்த அன்பை கொடுக்குறவங்க, உங்களுக்கு விருப்ப தரவங்க,
எப்படி நீங்க பாக்குறீங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த அப்ரிசியேஷன் இல்லைன்னா நம்ம இங்கே நாங்கள் வாழ்ந்துட்டே இருக்க முடியாது. அது ஈவன் அது கேரக்டருக்கான விஷயம். நந்தினி பிளேயிங் வெரி சாஃப்ட் அண்ட் யூனோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அங்கே சிம்பத்தி அங்கே ஒரு விஷயம் வருது. நாங்கள் எங்கள் கேரக்டருக்கு டிசர்விங்காக பண்ணுறதுனால தான் இவ்வளோ வெறுப்பு வருதுன்றதுனால ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸ் டு ஆல் த மக்கள். அவங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணலன்னா நாங்கள்லாம் ஜெயிக்கவே முடியாது. சூப்பர். சுரேகா நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த லவ்க்காக என்ன சொல்ல போறீங்க மக்கள் கிட்ட? உங்க என்ன சொல்றது, இது பெரிய பாக்கியம். எல்லாமே புதுசா இருக்கு. உங்களோட லவ் வெறுப்பு எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லா ஹார்ட்டோட அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீங்க திட்டுறது, கமெண்ட் பண்றது, இதுக்கெல்லாம் அறிவில்லையா அப்படின்னு திட்டுறது எல்லாத்தையுமே ரொம்ப ரசிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் தட் லவ். திட்டுறதுலேயும் அவ்வளோ இருக்கு லவ். என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்ஸ் வித்தவுட் எக்ஸ்பெக்ட் எனி திங். தேங்க்ஸ். எங்களால் என்னென்ன பெஸ்ட் முடியுமோ அதையும் இன்னும் கோவமா வில்லத்தனத்தை காட்டி இன்னும் நிறைய கூட திட்டு வாங்கிக்கிறோம். வில் என்டர்டெயின் யூ லைக். We also should like actually thank you so much. உங்க ரெண்டு பேரோட நடிப்பும் வந்துட்டு அந்த சீரியலுக்கு அவ்வளோ பெரிய பக்கபலமாகவும் ஒரு துணையாகவும் இருக்கு. ஸோ உங்களோட அப்ரிசியேஷனாக இருக்கட்டும், லவ் ஃபார் யூ போத் அண்ட் ஆல்சோ ஃபார் ஆல் த க்ரூ அண்ட் கேஸ்ட் மெம்பர்ஸ் பார்க்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்க ரெண்டு பேர்கிட்ட பேசுறது ஐ திங்க் மீ அண்ட் பரத் ஆர் லைக் சூப்பர் எலேட்டட் அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். உங்க நேரத்தை எடுத்து இங்க வந்து எங்க கூட நீங்க பேசிட்டீங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு அடுத்ததா வந்து ஷார்ட் இருக்கு, நீங்க அந்த ஒரு கேரக்டர்ல தான் இருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இப்போ நாங்க இங்க இவங்களை விட்டதுக்கு அப்புறமா அங்க போய் கேமரா முன்னாடி அவங்க நிக்கணும். ஸோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.